மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அடையாறு தேஷ்முக் சாலையில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் சிவாஜியின் மகனும் நடிகருமான பிரபு மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஐயா நடிகர் திலகம் அவர்களோட 97+98 போகிற பிறந்த நாள் அரசு விழாவாக என்னைக்கு அதை எடுத்தாங்களோ அது கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அருமையாக அப்பாவுக்கு மரியாதை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் அப்படி ஒரு மரியாதை பண்ணதுல அண்ணன் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவின் ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 வருஷத்துல 100வது ஆண்டு வர இருக்கு. இருந்தாலும் இந்த தருணத்தில் கரூர்ல பல பேரை இழந்த குடும்பங்கள் வாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சு, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல பல பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்க அப்பாவை வேண்டிக்கிறேன். வணக்கம். சென்னையில சில முக்கியமான சாலைகளுக்கு குறிப்பா சிவாஜி ஐயாவுடைய பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை இருக்கு. சின்ன தெருக்களுக்கு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இது அரசு கிட்ட பேச வேண்டிய விஷயம். நீங்க அது மாதிரி ஏதாவது இல்ல மற்ற நகரங்களுக்கு சிவாஜியினுடைய புகழை பரப்புற மாதிரி இல்ல, நம்ம செவாலிய சிவாஜி கணேசன் ரோடுன்னு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு இருக்கு. மற்ற நகரங்கள்ல அது வரும். ஒருவேளை 100வது ஆண்டுல ஒருவேளை வச்சாலும் வைப்பாங்க. கோரிக்கை வச்சிருக்கீங்களா? வைக்க இருக்கிறோம். பல பேர் என்ன எல்லாம் அப்பாவோட ரசிகர்கள் பார்த்துட்டு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போய் நம்ம அண்ணன் சிஎம் கிட்டயோ இல்ல தமிழக அரசுக்கு நாங்க சொல்ல இருக்கோம். அது திட்டம் வரும்போது நீங்க வீட்டுக்கு வருவீங்க, சாப்பாடோட நான் சொல்லுவேன் என்னன்னு. ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.